ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் மசாலா. நீங்கள் எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஷாப்பிங் விலாக் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, கண்டிப்பாக இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் உள்ள அண்ணா நகரில் உள்ள ஆனந்தா ஸ்டோரை தான் நான் இன்றைக்கி vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதோட மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா கீழவாசல், அதாவது இந்த விளக்குத்தூண் பக்கமாக அந்த கீழவாசலில் தான் வந்து இதோட மெயின் பிரான்ச் இருக்குது. பட் முன்னையெல்லாம் நம்ம அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணா நகர்லேயும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான திங்ஸை வந்து நான் இப்போல்லாம் இங்கேயே போய் வாங்கிக்கிறது. நாங்கள் போன டைம் வந்து பொங்கல் டைம்ங்கிறதுனால பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தேவையான இந்த பொங்கல் பானை, அதுக்கப்புறம் இந்த காசி பானை, அப்புறம் இந்த உருளி மாதிரி எல்லாமே வந்துட்டு அதுக்கு தேவையான கரண்டி, மரக்கரண்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான எல்லா திங்ஸுமே வச்சுக்கோங்களேன் எல்லாமே அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே மட்டும் வந்துட்டு இந்த அலுமினியத்தில் கோட் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு ப்ராஸில் இல்லை மொத்தமாகவே ப்ராஸ் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வேணுமோ கோட்டிங் மூலம் பூசின மாதிரி விதவிதமாக இருந்துச்சு. அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி வைஸாக வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுக்கு தேவையான அந்த செட்டு பருப்பு, பருப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வந்து அவங்க அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி கார் பார்க்கை ஒட்டியே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே நம்ம வந்துட்டு நம்மளுக்கு மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஓ, இந்த ஃபெஸ்டிவல் வருதில்ல, இதுக்கு இதெல்லாம் வாங்கணும்ல, வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இது ஒரு ப்ளஸ். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடுக்கு மாடி உள்ள ஒரு பில்டிங் தான். 4லேயுமே பார்த்தீங்கன்னா 4 விதமான சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப்ஸும் இருக்கும், அதுக்கப்புறம் லிஃப்ட் வசதியும் இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. நிறைய பேர் நான் யூஸ் பண்ணுற திங்ஸை பார்த்துட்டு இது எங்கே வாங்குறீங்கக்கா, இது என்னன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னதுனால தான் இந்த கடையை வந்து நான் இவ்வளோ டீட்டெயில்டாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். மற்றபடி வேறு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. நம்ம வந்து இப்போ கிச்சனுக்கு தேவையான என்னென்ன திங்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு இங்கே கிடைக்கும். இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டால் போதும், நமக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி தாங்க நம்ம சில ஐட்டம்லாம் மனசில் நினச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த பொருள் வாங்கணும் அப்படின்லாம் யோசித்து வச்சுருப்போம், பார்த்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே வந்துட்டு ஒரு பொருளாக நம்ம கண்ணு முன்னால் நிற்கும். பாருங்களேன், இந்த ரைஸ் ட்ரம் இது வந்து அழகாக வந்துட்டு இந்த எனாமல் கோட்டிங்கெல்லாம் போட்டு நல்லா ஃபேன்சியாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து நார்மலாக தான் வரும் ட்ரம்மு. இதுவே வந்து கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக நல்லா ஹைட்டாக வச்சுருந்தாங்க. நம்ம எத்தனை கிலோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பூஜைக்கு தேவையான குட்டி குட்டி சாமி படங்கள், சாமி விளக்குகள், அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக திங்ஸ் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு உள்ளது. ப்ராஸ்லியாக இருக்கட்டும், இல்லை நார்மல் பித்தளை, அதுக்கப்புறம் வந்துட்டு சில்வர்னு எல்லா மெட்டீரியல்லுமே அழகாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம என்ட்ரு ஆனோடனே பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இது கூடவே தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் திங்ஸும் இருக்கும். இது ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பாத்திரங்கள், அதாவது இந்த கடாய் மூடியோட, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாஸ் பேனு, அந்த நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பேன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நிறைய பிராண்டடில் வச்சுருப்பாங்க. கூடவே அவங்களோட சொந்த ப்ராடக்ட் ஆனந்தாவோடதும் வச்சுருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டடோட கொஞ்சம் ஒரு 100 ரூபா 50 ரூபா கம்மியாக இருக்கும். ஆனால் நான் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நான் இந்த கடையில் வாங்க மாட்டேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே வந்து நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் காம்போ ஆஃபர்லாம் நிறைய வருது. இவங்கள்ட்ட வந்து அந்த காம்போ ஆஃபர்லாம் இந்த மாதிரி ட்ரைப்ளையில் கிடைக்காது. ஒரு சிங்கிள் பீஸ் தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் லாஸாக ஃபீல் பண்ணுவோம்.
ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. இந்த பொருள் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, இது எங்கேருந்து வருது, இதில் என்னென்னு சொல்லி எல்லாமே போட்டிருப்பாங்க. ப்ளஸ் அந்த ஆன்லைன் ரிவ்யூ நிறையா இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் வரும். டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அடிஷ்னலாக இவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் ஹாலிடேஸ், இதுக்கப்புறம் தீபாவளி, பொங்கல்னு அதுக்கெல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட் வரும். காம்போ ஆஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கும். கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப்பில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம இப்போ எதாவது ரிட்டர்ன் பண்ணுறோன்னா அந்த டேட்டுக்குள்ளே போகணும். அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணுறது டக்குன்னு எடுத்துக்கிற மாட்டாங்க. நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க, எதனால வந்து ரிட்டர்ன் என்ன ஏதுன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து நம்ம அலையணும், திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து திருப்பியும் அந்த இடத்துக்கு வரணும், நம்ம கொடுக்கணும். அப்போ நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் இருக்கும். ஸோ அடிஷ்னலாக அதெல்லாம் நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகும். இதுவே வந்துட்டு நம்ம ஆன்லைன்லன்றப்ப நம்ம ரிட்டர்ன் ஆப்ஷனில் போட்டோம்னா அதுவே அழகாக வந்து ரிட்டர்ன் எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைனஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொருளை வந்து நம்ம விசிபிளாக கண்ணால் பார்த்து எடுத்துக்கிறலாம். நேரில் வாங்கும்போது ஒரு கொஞ்சம் காசு கூட போனால் கூட இந்த பொருளை வந்து நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி இது நம்மளுக்கு சரியாக வருமா அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். அதில் வந்து வெறும் வந்துட்டு லெட்டர்ஸில் தான் நம்ம பார்ப்போம். பொருள் வந்து இப்படி தான் இருக்கும், இதுதான் டைமென்ஷன் அந்த மாதிரி. இது வந்து நம்ம நேரடியாக பார்ப்போம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் செய்யும். நம்மளுக்கு எது தேவையோ, எங்கே நம்மளுக்கு அஃபோர்டபுளாக இருக்கோ, எப்படி நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்க வேண்டியதுதான். இந்த அடுக்கு சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சமைச்சு முடிச்ச உடனேயுமே அழகாக எடுத்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் எப்பயுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். போகும்போதெல்லாம் இதில் நான் சூஸ் பண்ணுவேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ திருப்பியும் அதே மாடல்லே இன்னும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உருண்டை ஷேப்பில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மோல்டு டைப்பில், நல்லா விளிம்பு வச்ச மாதிரி. எனக்கு அந்த ரொம்ப வந்துட்டு அந்த விளிம்பு இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிற ஃபினிஷிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வாரியாக இருக்கும். 3, 5, 6 இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து சமையல் பண்ணிவிட்டு நம்ம டைனிங் டேபிள் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். 4 மாடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. மெயினாக பார்த்தீங்கன்னா நான் போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த ஃப்ளோருக்கு தான் நான் அதிகமாக போவேன். ஏன்னா இங்கே தான் வந்து நமக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமுமே இருக்கும். அந்த குட்டி குட்டியாக அந்த டீ ஃபில்டர், அதுக்கப்புறம் அந்த கிரேட்டரு நுணுக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா வாங்குவேன். ஒரு இடம் கூட விடாமல் அழகாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைக்கு மேலே கூட அவ்வளோ பாத்திரங்கள் வந்து அழகாக ஹேங் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு எது வேணுமோ கரெக்டாக. இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம்னா நேராக நம்ம அந்த மாடிக்கு மட்டும் போய் அதுக்கு தேவையானதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடலாம். டைம் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஒரு ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி, கிரைண்டர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், ப்ரெஷர் குக்கர்ஸ் இதெல்லாம் இருக்கும். இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் வந்து ஒரே இடத்துல வந்துடும். நம்ம இப்போ எந்த மாடியில் நம்ம வாங்கினாலுமே அது எல்லாத்தையுமே ஒரு கார்டில் வந்து பாயிண்ட்ஸாக அவங்க வந்து ஏற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்டில் வந்து அந்த கார்டை வந்து கீழே வந்துட்டு காமிச்சிட்டு நம்ம பே பண்ணிடலாம். ஸோ நம்ம பொருள் எல்லாத்தையுமே நம்ம தூக்கிக்கிட்டே இருக்க வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா மற்ற ஃப்ளோர்லேருந்து அழகாக வந்துட்டு ஒரே இடத்துக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரிங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்லாம் காட்ட மாட்டாங்க. ரொம்ப வந்துட்டு கைண்டாக பொலைட்டாக நம்ம என்ன கேட்குறோமோ அதை எடுத்து அழகாக காமிப்பாங்க. இதிலேயே வந்து என்ன சைஸ் வேணும் எனக்கு, இல்லை இதை விட இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும், இதை விட பெருசு இருக்கா அப்படின்லாம் கேட்டோம்னா கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. நம்ம கூடயே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம வேணான்னு சொன்னால் கூட அவங்க இது பண்ணுவாங்க. நல்லா வந்துட்டு கைண்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களோட சர்வீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீடுகளெல்லாம் ஏதாவது பழசு பட்டையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே நம்ம இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். அவங்க அத்தனையுமே வெயிட் போட்டு ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க. எல்லா பாத்திர கடையிலையும் இருக்கிற மாதிரி தான். அதையும் அழகாக வந்துட்டு கால்குலேட் பண்ணி நம்ம வாங்குகிற பொருளில் வந்து அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு ஒன்று போடுவாங்க. அதுவும் ஃபெஸ்டிவல் அப்போ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பெருசாக வந்துட்டு அதை வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா வந்துட்டு நான்ஸ்டிக்கு நம்ம வந்துட்டு பழசு வீட்டில் இருந்தால் அதை கொடுத்துட்டு நான்ஸ்டிக்லேயே திருப்பி புதுசு வாங்கிக்கலாமா. நம்மளே நான்ஸ்டிக் வேண்டான்னு சொல்லி தான் அதை கொண்டு போய் தள்ள பார்ப்போம். பார்த்திங்கன்னா திருப்பியும் அதுவே வாங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்கீமு. அதே மாதிரி தாங்க ப்ரெஷர் குக்கர், கிரைண்டரு, மிக்ஸி இது எல்லாமே அப்படி தான். நம்ம பழசு வச்சுருந்தோன்னா அதை கொடுத்தோம்னா அவங்க அது ஒரு ரேட் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்குறதுல கொஞ்சம் மைனஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெரிய அளவில் ப்ராஃபிட் இல்லைன்னாலும் நமக்கு அதுலலாம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதாங்க. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ண போகலை. எனக்கு வந்து இந்த முறுக்கு பொடி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒன்று பார்க்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிராஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க இது எல்லாமே பித்தளையாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக பார்த்தோன்னே கண்ணை பறிச்சிச்சு. பட் பித்தளைங்கிற போது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கலை. ஆன்லைனில் செக் பண்ணப்போ இதுவே வந்து 980 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் நான் அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில்வரில் தான் ட்ரை பண்ணினேன். ஏன்னா இது ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்.
அந்த ஷேப்பெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஃபினிஷிங் சரியாக இல்லை. ஸோ ரெண்டாவது வந்து பிராஸ் இல்லைன்னு எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. அதனால் அதை வச்சுட்டேன். மெயினாக வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்டே எல்லா திங்ஸும் இருக்குது, மேலே வாங்கி நம்ம ரொம்ப டம்ப் பண்ணக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். ஸோ என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஜக்கை பற்றி சொல்லியே ஆகணுங்க. சைஸ் வாரியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. நம்ம வந்து சாதாரணமாக பிள்ளைங்களுக்கு பாலாத்தி கொடுக்கும்போது, வீட்டில் ஏதாவது ஒன்று மெஷர் பண்ணும்போது அதில் வந்து அந்த ஹேண்டில் மாதிரி அட்டாச் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெங்கல விளக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தளை எல்லாம் கலந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த வெயிட்டை வச்சு அதுக்கப்புறம் அவங்க ரேட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார் வந்து அடிக்கடி போயிடும் வீடுகளில். அதே மாதிரி சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போயிடும். கிரைண்டரு, மிக்ஸி இந்த மாதிரி இதுலலாம். அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பு இதெல்லாம் மெயினாக பார்த்திங்கன்னா சூப்பராக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. கரெக்டாக சொன்ன மாதிரி ஏதாவது சின்ன விஷயமா இருந்தால் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெருசுனா 1 நாள் 2 நாள் கழித்து பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். ஒரு இடத்துக்கு வந்தால் எல்லாம் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரீசெண்டாக அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் நான் அங்கெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ரிட்டன் போய் கொடுத்தோம்னா வாங்கிக்கிடுவாங்க. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நினைக்கிறேன், அப்போ வந்து நான் ஒரு பீலர் வாங்கியிருந்தேன். அது நல்ல பிராண்டடான பீலர் தான். அவங்க ரெக்கமெண்ட் பண்ண தான், இது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க. நானும் ரொம்ப ஆசையாக வீட்டுக்கு வந்துட்டு உடனே அதை இது பண்ணிவிட்டு பண்ணுறேன். சுத்தமாக பீலே ஆகலைங்க. அப்புறம் நேரில் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது என்ன சொல்கிறாங்க, ரொம்ப யோசிக்கிறாங்க, இதை வந்து மாற்ற முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் மேடம் அப்படின்னாங்க. இப்போ பீலரை நான் எப்படிங்க செக் பண்ண முடியும்? இப்போ ரைஸ் குக்கரே வாங்குறோன்னா வீட்டுக்கு போய் தான் ஒரு ரைஸ் வச்சு பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அது என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க பார்க்கணும் இல்லைங்களா? ஆனால் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களாம் ரிட்டன் ஆப்ஷன் வந்து இனிமேல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மாற்றி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையா, இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம், இது வந்து மைண்டு சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் பொருளை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா இது நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன். திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வந்து திருப்பி அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி அதை கொடுத்து வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போதே இது வேணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான முடிவோடு வாங்கினோம்னா நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை பாருங்களேன். யான மெட்டீரியல்லையுமே இங்கே வச்சுருப்பாங்கங்க. பாத்திரம், ஈயம், பித்தளை, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் மெட்டல், பிளாக் மெட்டல், அப்புறம் இந்த அலுமினியத்துலலாம் இப்போ கோட்டிங் போட்டு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி இது எல்லாமே வச்சுருப்பாங்க. எல்லாமே இருக்கும். இதுதான் கிடைக்கும் இதுதான் கிடைக்காதுன்னெலாம் கிடையாது. எது கேட்டாலும் டான் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் செக்ஷன். பெரும்பாலும் நான் இந்த பக்கம் நான் வர்றது கிடையாது, இது வாங்குறதும் கிடையாது. இந்த செக்ஷனும் அதுக்கப்புறம் வந்து இது கூடயே பார்த்தீங்கன்னா போர்சிலின்னு சேர்த்து வச்சுருப்பாங்க. அழகழகாக இருக்கும். அந்த பீங்கான் ஜாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனந்தாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸு, ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகேயாக தான் இருக்குமே ஒழிய மற்றபடி ரொம்ப சீப்பும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது, மாடரேட்டாக இருக்கும். சில ஐட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்துட்டு இது வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு 2-3 இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம். பார்கெயின் பண்ணுறதுக்கெலாம் வந்து சுத்தமாக வேலையே கிடையாது. ஒரு ₹5 ₹2னாலும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ ஏதாவது திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அது எல்லாத்தையுமே வந்து பாயிண்ட்ஸாக வந்து அவங்க ஆட் பண்ணிடுவாங்க அந்த அமௌண்ட்டை. அது வந்து பெருசாக இல்லைங்க, ஆனால் வந்து ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதை காசாக மாற்றி அதை வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு திங்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம், அதுலேயே நம்மளுக்கு ஒரு சைஸ் வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம அவங்கள்ட்ட கவுண்டரில் மென்ஷன் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த இதில் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க உடனே அதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம நம்பரையும் வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி இது அவங்க வேறு பிரான்ச்சில் இருந்தோ இல்லை அவங்க குடோனில் இருந்தோ கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இது வந்துருச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு பேர் எழுதுறது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. நம்ம கல்யாணம், ஃபங்க்ஷனு, ஃபெஸ்டிவல்க்கெலாம் வந்துட்டு இந்த இதில் எல்லாம் சில்வரில் பித்தளையெல்லாம் பொருள் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் அடுக்கடுக்காக அந்த சீர்வரிசைக்கு தகுந்த மாதிரி அவங்க செட் பண்ணி கொடுப்பாங்க.
அச்சு முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல அம்மா செய்வாங்க. அந்த அச்செல்லாம் வந்து அம்மா இரும்பு அச்சு தான் வச்சிருப்பாங்க. அதுலயே அவ்வளோ அழகா வரும். பட் இப்ப வந்து நமக்கு வந்து அந்த பொறுமை இல்ல. அத வந்து நல்லா பழக்கணும். இரும்பு அச்சும் இவங்கள்ட்ட இருந்துச்சு. ரூ. 20 ரூ. 30 தான். அதுவுமே ரொம்ப நம்ம பழக்கணுமா, நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லன்னு சொல்லிட்டு, நான் இது ஒண்ணு மட்டும் நான் நான்ஸ்டிக்ல வாங்கிட்டேன். இதோட பிரைஸ் வந்து ₹280 வந்துச்சு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஸ்டார் மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பூவா போட்டிருந்துச்சு. நான் அதுல ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, குக்கர்லாம் பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நிறைய இருக்கும். இதில தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வாங்கின அந்த டயட் குக்கர்லாம் நான் இங்கே தான் வாங்கினது. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால, கொஞ்சம் நல்ல மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் நல்லா பாப்புலர் ஆயிருச்சு. பாத்திரம் அப்படின்னு சொன்னாக்கா நெறைய கடைகள் இருந்தாலுமே, நெறைய மக்கள் வந்து அதிகமா ப்ரிஃபர் பண்றது வந்து ஆனந்தா தான். ஸோ ஆனந்தாவிலே நெறைய கடைகள்லாம் வந்து மாறி மாறி வந்துருச்சு. இதே மாரி பேர் உள்ளதெல்லாம். ஸோ ஒரிஜினலான கடையை பார்த்து நம்ம தான் கரெக்டாக வாங்கிக்கிறணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓடிஜி அதுக்கப்புறம் அவன் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே என்ன சேனல் ஏதுன்னு சொல்லி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா திங்ஸுமே இருக்கும். இதுதான் இருக்கும், அதுதான் இருக்கும்னு கிடையாது. நம்ம சூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக வாங்கிக்கிட்டோம்னா வேறு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நான்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய இந்த ப்ரூம்லேருந்து இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன ஐட்டங்கள், பிளேட்டு, டம்ளர், ஸ்பூனு, அதுக்கப்புறம் அந்த அடுக்கு பாத்திரம், சின்ன சின்ன பாத்திரங்கள், அதுக்கப்புறம் ஒரு தண்ணி மோந்து வைக்கிறது, டம்ளர்ஸு, அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நான் இங்கே தான் வாங்குவேன். அன்னைக்கு கொஞ்சம் திங்ஸ் என்னென்ன எனக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணி, ஏன்னா நம்ம வரும்போதெல்லாம் இங்கே வரோம். ஸோ நிறைய பாத்திரங்கள் வாங்குகிறோம். அப்புறம் அம்மாவுக்கும் கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம வாங்கின திங்ஸ் எல்லாம் என்னென்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாங்கல. சும்மா வந்து இந்த வுட்டன் ஐட்டம்ஸ் கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரண்டி எல்லாம் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வந்து அடுக்கு பாத்திரம், பிளேட்ஸ் இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். இது தாங்க அந்த அடுக்கு பாத்திரம். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சைஸ் வாரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இந்த மாதிரி முழுக்குன்னு இருக்கிற டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன், இந்த மாதிரி கர்வி மாடலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு கடையிற மத்து சின்னூண்டு ஒன்று, மோர் இந்த மாதிரி குட்டி ஐட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த லாங் ஸ்பூன்ஸ் வந்து கேட்காத ஆளே கிடையாதுங்க. நிறைய பேர் கேட்டுட்டீங்க. இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே இல்லை. இது இந்த கடையில் தான் நான் வாங்கினேன். உங்களுக்காகவே நான் இந்த தடவை போனப்போ செக் பண்ணி பார்த்தேன். சுத்தமாக ஸ்டாக்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வரும்போது தான் வரும், இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம எப்போ பார்க்குறோமோ அப்போ பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் நம்ம வாங்கின அச்சு நான் இந்த டிசைன் தாங்க வாங்கினேன். ஜஸ்ட்டு இந்த நார்மலாக ஒரு மாதிரி ஃப்ளவர் ஷேப்பு, ரொம்ப வந்துட்டு எனக்கு பெருசாக வேணான்னு சொல்லிட்டு இது நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த பீஸ் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. நல்லா போட்ட உடனேயுமே ஈஸியாக வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யாருன்னா ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் அச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கோல்டில், அதுக்கப்புறம் வந்து சில்வரில் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஷைனிங்காக பளபளன்னு சொல்லி இந்த பலகை இருந்துச்சு. பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. எனக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி உடன் டச்சில் இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிச்சின்னு சொல்லி இது ஒன்று சாமிக்கு வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டுக்கு ஒன்றும், அதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூருக்கு ஒன்றும் 2 வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த மோல்டு, இது எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மோல்டு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வடிகட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக இது மாதிரி மெட்டலில் கொண்டு வந்தால் கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக வந்து ஒரே இடத்துல வந்து அப்படி வடிஞ்சிடுற மாதிரி. இது நான் வந்து கோலம் போடுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த பருப்பு கடையிற மத்து, இது வந்து ஒரு சின்னோண்டு ஒன்று, கொஞ்சம் பெருசு ஒன்றும். அதே மாதிரி உடன் கரண்டி, இது பாருங்கள் எவ்வளோ டிப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நம்ம அழகாக வந்து எடுக்க முடியும். அதனால் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இந்த லாங் ஸ்பூனெல்லாம் நான் வாங்கினதோட மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, என் பசங்க வந்து நான் சமைக்கும்போது அவங்க வந்து இடையில வந்து கிண்டுறது, ஏதாவது பண்ணுறது இந்த மாதிரி செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு கை எதுவும் சுற்றக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி லாங் ஸ்பூனே சூஸ் பண்ணினேன். மற்றபடி இதில் வேறு எதுவும் பெனிஃபிட் இல்லை. ஆனால் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நமக்கே ஒரு மாதிரி அதில் கிண்டுறதுக்கு ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்கும். வெயிட்டும் கம்மியாக இருக்கும். ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். இது குட்டி சம்பளம், ரொம்ப குட்டி சைஸாக வாங்கிட்டேன். பட் நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வாங்கினேன். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு. இதுவே பாருங்கள் ₹120 ஈச்சு. ரொம்ப சின்னதாக, ரொம்ப ஒன்றும் வெயிட்லாம் கிடையாது.
நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? எப்படி காஃபி தூளோட விலை வந்து ஹையாக இருக்கோ, அதே மாதிரி தாங்க இந்த சம்படம் விலையும். முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரீசனபிளா இருக்கும். இப்போலாம் நல்லா ஒரு பிராண்டடா வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சுட்டு தான் வாங்கணும். அந்த அளவுக்கு பிரைஸ் விக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்க யாராச்சும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல எனக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தாங்க இந்த சப்பாத்தி உருட்டுற கட்டை, அப்புறம் 2 பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ அந்த டிசைன் பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. ஷேப் மட்டும் வேற வேற. ஆனா அந்த பூ டிசைன்லாம் ஒண்ணு தான். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி வாங்கினேன். இது ஒரு பிளேட் வந்து ஈச் வந்து ₹250 ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் வாட்சிங்.